ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜெலட்டின் யூஸ் பண்ணி ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். இதுக்கு கூடவே 1/4 கப்பு பச்சை தண்ணீர் எடுத்துக்கலாம். சுடு தண்ணீர் தேவையில்லை, பச்சை தண்ணீர் தான் வேணும். இதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே வச்சிடலாம். ஜெல்லி பக்குவமாக வரதுக்குள்ளே கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சுகரும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். சீனி நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜெலட்டினும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை இந்த தண்ணீரில் சுகர் சிரப்பில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த ஜெலட்டின் மிக்ஸ் இந்த சுகர் சிரப்பில் நல்லா மெல்ட் ஆகிடட்டும். அது வரை கிடந்தால் போதும். ஜெலட்டின் நல்லா மெல்ட் ஆயாச்சு. இதே போல் பொங்கி வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் ஜெலட்டின் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இனி இதை ஒரு 3 பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 கலர் நான் சேர்க்க போகிறேன். அதனால் 3 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். சூடோடையே ஊற்றிடலாம். எல்லா வீட்லேயும் ஃபுட் கலர் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடித்தமான கலர் சேர்த்துக்கலாம். நான் க்ரீனும் ரெட்டும் எல்லோவும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் ஊற்றி செட்டாக விடும்போது அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒவ்வொரு ஷேப்லையும் இருக்கும். இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன பாக்ஸில் ஊற்றி வைக்கலாம். பேலன்ஸ் இருந்ததை இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் விட்டுட்டோம்னா நல்ல செட் ஆயிரும். சின்ன பிள்ளைங்களுக்கு பொதுவாக ஜெல்லினாலே ரொம்ப பிடிக்கும். கடையில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஜெலட்டின் பவுடர் இருந்தால் போதும், நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செய்யலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்தாச்சு. நல்ல சூப்பராக செட் ஆகிருக்கு. இனி இதை அன்மோல்டு பண்ணிடலாம். இதே போல் ஒரு டூத்பிக் வச்சு சைடில் லைட்டாக கீறி விட்டுட்டோம்னா அது அழகாட்டு வந்துடும். இல்லைன்னா நமக்கு இது மோல்டுனால் வரதான் செய்யும். இது லைட்டாக இருக்கிறதுனால லைட்டாக பிஞ்சிரும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு கீறி விட்டுக்கிறேன்.
ஒவ்வொரு ஷேப்லையும் கலராக இருக்குது. இதை வந்து நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா தான் இது வந்து அப்படியே இருக்கும். வெளியில் வச்சோம்னா இது வந்து தண்ணி விட்டுரும். ஃப்ரிட்ஜில் வச்சே பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். விருப்பப்பட்டோம்னா இதில் வந்து சீனியை கூட தூவிக்கிடலாம். முன்னாடி வந்து ஜெல்லி மிட்டாயில் சீனி வந்து தூவி வச்சுருப்பாங்க. அது வந்து நல்ல வந்து சவு சவுன்னு இருக்கும். அந்த மாதிரி கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி நல்ல சவு சவுன்னு வரணும்னா சுகர் சிரப்பை வந்து இனி கொஞ்சம் கூட 1 கம்பி பதம் 2 கம்பி பதத்துக்கு அப்படியே விடணும். அப்போ தான் வந்து அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கலராக இருக்குது. ஒவ்வொரு ஷேப்லையும் இருக்குது. கையில் தொடும்போதே ஜெல்லி எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது. ரப்பர் மாதிரி இருக்குது. நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.